ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் டே சமையல். ஈவினிங் டைம்ல பசங்க ஸ்நாக்ஸ் கேக்குறாங்களா? வீட்ல இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ஈஸியா சட்டுன்னு ஒரு வாடா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க ஊர் ரோட் சைட்ல இந்த வாடா விற்பாங்க. அதே அளவுக்கு டேஸ்டியா மீதமான ஆப்ப மாவை வச்சு நம்ம வாடா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு ஆப்ப மாவு எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு 2.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுக்கலாம் இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. சோடா உப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆப்ப சோடா ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா கலரணும், ரொம்ப தண்ணியா தோசை மாவு மாதிரி கலந்துடக்கூடாது. மாவு வாடா தட்டுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாருங்க, நம்மளோட வாடா மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் செட் ஆக விடுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு ரவையெல்லாம் நல்லா ஊறி செட் ஆகியிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எந்த பதத்துல இருக்குன்னு. இப்படி உள்ள கன்சிஸ்டன்சில தான் நம்ம தண்ணி தொட்டு வாடாவை தட்ட போறோம். நீங்க கையாலே வாடா தட்ட போறீங்கன்னா பவுல்ல ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியை கையில தொட்டு தொட்டு வாடாவை தட்டி எண்ணெயில அப்படியே விடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கும் போது வாடாவை போடுங்க. அதுக்கப்புறம் வாடாவை போட்ட பிறகு நீங்க சிம் பண்ணிக்கலாம் அடுப்பை. ரோட் சைட் கடைகள்ல வாடா மேல இறால் வைப்பாங்க. வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லனா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலா வாடாவை சுடலாம். பாருங்க, எவ்வளவு புசு புசுன்னு சூப்பர் அண்ட் சாஃப்டா வாடா ரெடி ஆயிடுச்சு. மீதமான மாவை வச்சு சூப்பரா நம்ம வாடா சுட்டாச்சு. அப்படியே ரோட் சைடுல கொடுக்குற வாடா மாதிரியே தாங்க இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையாவே இந்த வாடா செம சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா தான் இருக்கும். உங்க வீட்ல இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.